சாஃப்ட்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நெறைய பேருக்கு சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாவே வராது. ஹார்டா தான் வரும். அதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரா கிடைக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மாவு எடுத்துக்கணுங்க. மாவு எடுத்துட்டு கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணி விட்டு பெசஞ்சு எடுக்கணும். 1, 2மா பெசஞ்சு வைங்க. இல்ல சாஃப்ட்டா பெசையணும்னு வேண்டாம். லாஸ்ட்ல நம்ம சாஃப்ட்டா பெசையணுங்க. கொஞ்சமா எண்ணெய் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிரணும். மூடி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம அடுத்தால கொஞ்சம் பெசஞ்சு நம்ம போட்டோம்னா சாஃப்ட்டா வந்துருங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்தாச்சு. இப்போ தேய்ச்சி போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நடுசுல கொஞ்சோண்டு ஒரு 2, 3 சொட்டுக்கான ஊத்திக்கங்க. ஊத்திட்டு நம்ம சமோசா மாரி மடக்கி தேய்க்கணுங்க. அப்புறமா மாவுல டிப் பண்ணிட்டு தேய்ச்சி நம்ம போட்டு எடுத்துக்கணும். கோணல் மடலா தான் வரும். நம்ம சமோசா மாரி மடக்குனனால கொஞ்சம் வளைஞ்சு தான் வரும். நமக்கு சப்பாத்தி சாஃப்ட்டா இருந்தா போதுங்க. ரவுண்டா வேணும்னு வேண்டாம். உங்களுக்கு ரவுண்டா வேணும்னா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாரி போட்டு பெரட்டி பெரட்டி போடணும். சப்பாத்தில சூடாகாமலே நம்ம பெரட்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப உப்பெல்லாம் வராது. ஆனா சப்பாத்தி வந்து சாஃப்ட்டா இருக்கும். கொஞ்சம் தான் உப்பி வரும். ஏன்னா நம்ம சமோசா மாரி மடக்குனனால அங்கங்க கேப் விட்டுருங்க. கேப் விட்டு உள்ள இருக்க ஏர் பூரா வெளியில வந்துரும். வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து உப்பாது. நான் உப்பி பாருங்க. இந்த மாரி தான் உப்பும். அப்புறமேட்டு டப்புன்னு உட்டுருங்க. நம்ம சமோசா மாரி மடக்கியிருக்கிறதுல விட்டுச்சுன்னா அப்படியே அமுங்கிரும். ஆனா சப்பாத்தி நமக்கு சூப்பராட்டு சாஃப்ட்டா இருக்கும். இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அத கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எவ்வளோ எம்மியா இருக்கு பாருங்க. ஒரு கையில மடக்கிடலாங்க. ஒரு புரோட்டா மாரி நம்ம அடிச்சு எடுக்கனாலும் இந்த மாரி அடிச்சு எடுத்துக்கங்க. அடிச்சு எடுத்து வச்சீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் காயாம இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. லேயர் வந்து சமோசா மாரி மடக்குனா இந்த மாரி வருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து இன்னைக்கு சைட் டிஷ்ஷாட்டு முட்டை கிரேவி பண்ணியிருக்காங்க. ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போட சமைக்கணுங்க. அன்போட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்க சப்பாத்தி கூட சூப்பரா கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.